இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று மே மாதம் 16ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இப்போ ஒரு தகப்பன் தன் பெற்றோர் வச்சுக்கோமே, ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளையை பெற்று வளர்த்து ஆளாக்கி ஒரு நிலைக்கு கொண்டு வராங்கன்னா, அந்த பெற்றோருக்கு கௌரவம் சேர்ப்பது, மரியாதை சேர்ப்பது, பெருமை, பெற்றவங்களுக்கு பெருமை கொடுப்பது யார்? அந்த பிள்ளைங்க தான். அந்த பிள்ளைங்க தான் தன் பெற்றோரை ஒரு பெருமைப்படுத்தணும். எப்படி பெருமைப்படுத்த முடியும்? அதுக்கு என்ன ஒரே வழி? தன் பெற்றோர் என்ன சொல்கிறார்களோ, தன் பெற்றோர் என்ன வார்த்தைகளை சொன்னால் என் பிள்ளை நல்லபடியாக இருக்கும் என்று அவர்கள் விரும்பி சொல்கிறாங்களோ அதை கடைபிடித்தாலே போதும். அதுவே பெற்றோருக்கு மகிழ்ச்சி, அதுவே அவங்களுக்கு கௌரவம், பெருமை. இப்போ தருதலையாக சுற்றுது, அப்பா சொல்லுவார், டே அந்த பக்கம் போவாதரா, தப்பான பாதை அது, இந்த பக்கம் போவாது, இப்படி போ, இப்படி செய், இல்லையா, பெரியவங்க வார்த்தை கேளு, அவங்க மதிச்சு நட, இந்த மாதிரி இரு என்று சொல்லும் பொழுது நாம் அதை கேட்டு வாழ்க்கையில் முன்னேறுகின்ற பொழுது தான் பெற்றவங்களுக்கு மகிழ்ச்சி. அதான் பெற்றவங்களுக்கு கௌரவம், அதான் அவங்களுக்கு பெருமை. மாறாக அவர் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாமல் நீ தனி ட்ராக்கில் போனீங்கன்னா அது நம்மை பெற்றோருக்கு, அந்த பெரியவர்களுக்கு மகிழ்ச்சியா இல்லை இகழ்ச்சியா யோசித்து பார்க்கணும். ஆதி பெற்றோர் இருந்தாங்க, நம்முடைய ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாள். அவங்க என்ன பண்ணாங்க? ஆண்டவருடைய வார்த்தையை மீறி, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மீறி பாவம் செஞ்சாங்க. இவர்கள் செய்த பாவத்தால் நன்மை மட்டுமே நிறைந்திருந்த அந்த இன்பவனத்தில் விண்ணக அந்த வாழ்விலே பாவம் நுழைந்தது. இப்போ இது யாருக்கு அசிங்கம், யாருக்கு அவமானம்? பாருங்க பார்ப்போம். நமக்கு மட்டும் இல்லை, நம்மை வழிநடத்துகின்ற நம்முடைய தகப்பனுக்கும் அது அவமானம், மரியாதை குறைவு. நான் சொல்ல உண்மையா இல்லையா? சிந்திச்சு பார்க்கணும். அப்போது நம்முடைய தந்தைக்கு நாம் ஒரு மாட்சிமை கொடுக்கணும்னா, ஒரு மகிமையை கொடுக்கணும்னா, ஒரு கௌரவத்தை கொடுக்கணும்னா, நல்ல பெயரை கொடுக்கணும்னா, அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு நடப்பதே மிகச்சிறந்த ஒரு பணியாக நமக்கு இருக்கணும். இன்றைய வாசகங்கள் இதை நம்ம சிந்திக்க அழைக்குது. இன்றைய வாசகங்கள் வேற ஒரு ஆஸ்பெக்டில் போனாலும் நம்ம இதை தியானிப்போம். நாம் இன்றைக்கு பவுல் மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கிறாரு. எருசலேம் கோயிலில் அவர் போதிக்கிறாரு, தன்னுடைய நிலை எடுத்து சொல்கிறாரு, தான் எப்படி அழைக்கப்பட்டங்கிறத சொல்கிறாரு, கடவுள் என்கிட்ட பேசினாருங்கிறத சொல்கிறாரு, ஏசப்பா ஆண்டவர் அவர் என்கிட்ட பேசினார் என்று இதெல்லாம் சொல்லுகின்ற பொழுது மக்களுக்கு எரியுது காப்புங்க. நம்ம கூட இருந்தவன் ஸ்தேவானை கொலை செய்யும்போது நமக்கு கைது போட துணிகள்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு அடிமை வேலை பார்த்தவன், தமஸ்கு நகரில் கிறிஸ்தவங்களை ஒழிக்கணுமோ லெட்டர் வாங்கின்னு போனவன், இன்றைக்கு ஏசப்பாவுக்கு ஒரு திருத்தூதனாக மாறி இன்னைக்கு போதிக்கிறான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படியே கடவுளை பார்த்தேன், என் கூட பேசினாரு, ஏசு ஆண்டவர் உயிர்த்தாரு என்று சொல்லுகின்ற பொழுது சதுசேயர்லாம் வந்து மறடுறாங்க. அவங்களாம் சதுசேயர்லாம் உயிர்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்கிறோம். அந்த பரிசேயர்கள் வரலாம் அவங்களுக்கு அவ்வளோ காழ்ப்புணர்ச்சி. எப்படி நம்ம கூட இருந்த பரிசேயன் இன்றைக்கு நமக்கு எதிராக போய் இன்னைக்கு ஒருத்தரம் போதிக்கிறான்னு சொல்லிட்டு 2 சதுசேயரும் பரிசேயரும் இன்னைக்கு அந்த படிச்சு பார்த்து தெரியும். அவங்க சொல்கிற வார்த்தைகள் இன்னைக்கு ஃபுல்லாக படிச்சு பாருங்க பகுதிகளே. பவுலை கொள்ற வரைக்கும் நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு கங்கணம் கட்டிட்டு இருந்தாங்க பாருங்க. அப்படி பவுலை கொன்று குவிக்கும் வரை நாங்கள் சாப்பிட மாட்டோம், ஒன்றா விரதம், அவனை கொண்டே ஆகணும் என்று. அந்த அளவுக்கு நெருக்கடியிலே பவுல் சிக்கி தவிக்கிறார். அப்பொழுதும் அந்த வார்த்தை தான் சொல்லலையே, ஆண்டவரை மாட்சிப்படுத்தணும், நம்ம தந்தைக்கு பெருமை சேர்க்கணும். அப்போதும் ஆண்டோடைய வார்த்தை அவருக்கு அளிக்கப்படுகிறது. எப்படி? முதல் நற்செய்தியில் பாருங்களேன். இன்னைக்கு நற்செய்தியில் சொல்கிற பாருங்க, தந்தையே
உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். தந்தையானவர் ஏசப்பாவை மாட்சிப்படுத்தினார். ஏன்னா என் பிள்ளை நீ எனக்காக என் சார்பாக என்ன பண்ண போற, நீ பூலோகத்துக்கு போயிட்டு அந்த மக்களின் சார்பாக நீ மறிக்க போகிற, மக்களுடைய பாவங்கள்லாம் சுமக்க போற. பாவம் அறியாத என் பிள்ளையை நான் பாவ உருவால் பறக்க வைக்க போறேன். ஒரு இழிவான சிலுவை சாவை கொடுக்க போறேன் என்று இதெல்லாம் தந்தை முடிவு செய்து தன் பிள்ளையை மாட்சிப்படுத்து பாருங்க. தந்தை நீங்களை மாட்சிப்படுத்துனீங்க நீங்க. அதை போல நாமும் நமக்காக பலியாக அந்த செம்மறிக்கு நாம் மாற்றி செலுத்த வேண்டும். எப்படி? அவர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிவது. நல்லா கவனிக்கும், எந்த நெருக்கடி நிலை பவுலுக்கு, பவுலை கொலை செய்தான் நாங்கள் சாப்பிடுவோம்னு ஒரு கும்பல் இருக்கும் பொழுது, யூதர் கூட்டம், வேற யாரும் கிடையாது. பவுல் சொல்ற, சகோதர நானும் பரிசேயன் தான் சொல்றாரு. பவுல் சொல்றாரு, அப்படி இருந்தும் நீ பரிசேயன் கூட இரு, எப்படி நீ உயிர்ப்பு இருக்குன்னு பேசலாம், எப்படி என்னுடைய பரிசேயனா நீ இருந்துக்கிட்டு நீ இப்படி நடக்கலாம் என்று அந்த தன் உடன் பிறந்த யூத கூட்டமே பவுலை கொலை செய்ய மெயினாக நிற்கிறாங்க. இந்த நிலையிலும் அவனுடைய வார்த்தை பவுலுக்கு அளிக்கப்படுகிறது. வார்த்தை கவனிக்கணும் நம்ம. மறுநாள் இரவு ஆண்டவர் அவர் அருகில் நின்று பவுல்கிட்ட பேசுறாரு. ஏசப்பா, துணிவோடு இரும், பயப்படாத, உன்னை கொலை பண்ணணும்னு கூட்டம் பக்கத்தில் நின்று இருக்குது. அவனுடைய வார்த்தை பாருங்க, துணிவோடு, பயப்படாத போல, அவங்க ஒன்று கற்றுக்காப்பா, நீ பயப்படாத, தைரியமா இரு, உன்னுடைய பணி எனக்கு மாட்சிமை. என் வார்த்தையை கேட்டு நீ செய்ய போகின்ற பணி, என் வார்த்தையை சொல்லி இந்த உலக மக்களெல்லாம் நீ எங்கிட்ட கொண்டு வர போகிற பத்தியா சொல்றது புரியுதுங்களா? என்னை பற்றிலாம் அந்த மக்களுக்கு சொல்லி அவங்களுக்கு விசுவாசத்தை ஊட்டி அந்த மக்களையெல்லாம் என் திருவடிக்கு கொண்டு வர போகிற பத்தியா, அதுதான் எனக்கு மாட்சிமை, அதான் எனக்கு பெருமை, அதான் எனக்கு கௌரவம். உன்னால நான் பெருமை அடைய போகிறேன், நான் மாட்சி அடைய போகிறேன். எப்படி என் தந்தை என்னை மாட்சிப்படுத்தினாரோ அந்த மாதிரி என் பிள்ளை நீ என்னை மாட்சிப்படுத்த போகிறேன். ஏசப்பாவுடைய வார்த்தை இது, துணிவோடு இரு. எருசலேமில் என்னை பற்றி சான்று பகர்ந்தது போல, எருசலேம் கோயிலில் அந்த படிக்கட்டுன்னு பேசுகிற அதை போல நீ எப்படி என்னை பற்றி, நீ பிறந்த மண்ணில் எருசலேமில் எப்படி என்னை பற்றிலாம் பேசி மக்களை என் திருவடிக்கு நீ கொண்டு வந்து, அதே போல இன்னொரு இடம் இருக்குது, அங்கும் சென்று என்னை பற்றி அறிவி, மாட்சிப்படுத்து. எங்கே பகிர்ந்தது போல ரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும். அந்த காலத்தில் ஒரு சொல்லுவாங்க, ஏசப்பா சொல்லுவார் இல்லையா, உலகெங்கும் சென்று படைப்புகள் அச்சது அறிவிங்கன்னு சொல்லுவார். உலகின் கடை எல்லை வரை என்னுக்கு இருக்கிற பண்ணுங்க, சாட்சி ஆக்குங்க அப்படின்னு ஏசப்பா சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ரோமை தான் உலகின் கடை எல்லை என்று நம்பப்பட்டது. ஏனென்றால் அப்போ விவிலிய காலத்தில் அங்கு வாழ்ந்த மக்கள் இல்லையா, அந்த யூத பக்கத்துல அங்கே வாழ்ந்த மக்களுக்கு எது கடைசி எல்லைன்னு தெரிஞ்சதுன்னா ரோமை. ஏன்னா அப்போ தான் பேரரசு, அவங்களுக்கு அடிமையாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்க. உலகினுடைய எல்லை எது? ரோமை. ரோமைக்கு போயிட்டு ஒருத்தன் வந்து சாதிச்சிட்டா அது உலகத்தையே சாதிச்ச மாதிரி அர்த்தம் அப்படின்னு அப்போ நம்பினாங்க. உலகின் கடை எல்லை ரோமாபுரி என்று ஏசப்பா சொல்றாரு. எருசலேமிலே நீ எனக்கு சான்று பகிர்ந்தது போல, என் வார்த்தையை அறிவித்தது போல, என் வார்த்தைகளை மக்களுக்கு கொடுத்து என்னை நீ கௌரவப்படுத்தியது போல, என்னை மாட்சிப்படுத்தியது போல ரோமைக்கும் சென்று, ரோமை வரை சென்று என்ன பண்ண நீ எனக்கு மாட்சிமை செய்யணும்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்றாரு. எந்த நிலையிலும் யோசிச்சுக்கணும், நம்ம யோசிச்சுக்கணும். எல்லோரும் ஒன்றாக இருப்பார்களாகன்னு இன்னைக்கு ஏசப்பா ஜபிக்கிறாரு. இன்னைக்கு தந்தையே, நீங்களும் நானும் ஒன்றா இருக்கிறது மாதிரி இந்த மக்கள் எல்லாம் ஒன்றா இருப்பார்களாகன்னு ஏசப்பா ஜபிக்கிறாரு. ஆனால் அங்கே கூட்டம் பிரிஞ்சு நிற்குது. பவுலை கொலை பண்ணணுன்னு ஒரு குரூப் நிற்குது, நல்ல ஒரு கூட்டம் சீடர்களை கூட்டம் ஒரு பக்கம் நிற்குது. அவளை கொலை பண்ண சதுசேயர், பரிசேயர், கிளர்ச்சியாளர்கள், அது ஒரு ஆட்சியாளர்கள், அது ஒரு கூட்டம் ஒரு பக்கம் நிற்குது. ஆண்டவர் ஒன்றா இருக்கணும்னு ஜபிக்கிறாரு. மக்கள்
நேற்று நான் சொன்னாங்க, நேற்று நம்ம தியானிச்சோம். நம்ம ஏசப்பாவுடைய ஜெபத்திற்கு பலன் கொடுக்க போவது யார்? நாம தான். அந்த பலன் நமக்கு கொடுக்குற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஏசப்பாவுடைய கூட்டம் ஒரு பக்கம், அவருடைய ஏசப்பா கூட்டத்தை கொலை செய்யணும்னு ஒரு கூட்டம் இந்த பக்கம். ஆண்டவருக்கு நம்ம பலன் கொடுக்க வருமா இல்லையா? சரி, அது நேற்று நம்ம தியானிச்சோம். இன்னைக்கு நம்ம தியானிப்போம். நம்ம பவுல் இந்த வார்த்தையை மனசில் வாங்குறாரு. அப்போ நாம் ரோமாபுரி வரை சென்று ஆண்டவரை அறிவிக்கிறோம் என்பது ஏசப்பாவுடைய திட்டம், அவருடைய ஆசை, அவருடைய ஒரு நிறைவேற்றணும் சொன்ன வார்த்தை. இதுக்கு பேர் தான் அவர் ரோமை போவதற்கான தயார் பணி அவர் செய்வார். ஒருத்தன் அவர் அடிக்க வருவான். எப்படி என்ன அடிக்கிறேன்னு? ஏன் அடிக்கிற? எனக்கு விசாட்சியமல் தப்புன்னு தான் நீ என்ன அடி என்றால், அவர் பரிசேயர் சட்டத்தை நுணுக்கமாக கற்றவர் பவுல். சும்மா அடிச்சிட முடியாது. கற்று தேர்ந்த ஞானி பவுல் அடிக்கலார். அவன் மிரள்றான். இப்படியா கேள்வி கேட்குறாரு? புரியுதுங்களா? அழகாக சொல்கிறாரு பாருங்க. ஏன் அடிக்கிற? நீ அடிக்கிறதுக்கு சவுக்கா அடிக்கிறதுக்கு ஆள் வந்து போச்சு, அடிக்கிறேன் இரு, நீ அடிக்கக்கூடாது என்றால், நான் தர்சு நகரத்தைச் சேர்ந்தவன். தர்சு நகரம் என்பது ரோமையனுடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு பகுதி. அங்கு வாழ்கின்ற மக்கள் ரோமை குடிமக்களாக கருதப்பட்ட ஒரு பகுதி. அது ரோமை நகரத்தினுடைய பகுதி. அது தர்சு நகரம். அங்கே பிறந்த ஒருவர் சொல்றாரு பாருங்க, நான் ரோமை குடிமகன். என்னுடைய தர்சு நகரம் ரோமாபுரியினுடைய கட்டுப்பாட்டு இடம். அது இப்போ நான் ரோமையை சார்ந்த ரோமை குடிமகன். நான் ரோமை பேரரசுக்கு உட்பட்ட ஒரு நபர். நான் என் மேலே கையை வச்சு அவ்வளோதான் அப்படின்றாரு. எப்படி? அதுக்கப்புறம் படித்து பார்க்கணும் நம்ம எந்த அளவுக்கு தன்னுடைய வாதத்தால் அவர் ரோமாபுரி போகிறாருன்னு அற்புதமான ஒரு வரி வரும் பாருங்க. அதில் இவருடைய பணி ரோமாபுரி போகுது. அது எப்படி காய் நகர்த்துறாரு பாருங்க பவுல். எப்படி காய் நகர்த்தி ஆண்டவருக்காக தன் உயிரை கொடுத்து ஏசப்பாவை மாற்றிப்படுத்துறார் இவர். நான் ரோமை குடிமகன், என் தொடக்கூடாது. இப்போ நம்ம வாழ்ந்த காலத்தில் 2024 இப்போ வச்சுக்கோமே, இப்போ கூட உலகின் வல்லரசு எதுன்னு சொல்லுவோம். நம்ம உலகம் அமெரிக்கா தான் மிகப்பெரிய வல்லரசுன்னு சொல்லுவோம். இன்றைக்கி பாருங்கள், அமெரிக்க சிட்டிசன் மட்டும் சொன்னாலே போதும், இந்த உலகமே அவன் கை வைக்கிறது யோசிக்கும். இல்லையா? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அமெரிக்க சிட்டிசன் சொன்னாலே, அமெரிக்க குடிமகன் ஒருத்தன் சொன்னாலே, அவன் தப்பே செஞ்சிருந்தாலும் அவன் மேலே கை வைக்க உலக நாடுகள் சற்று ஒரு கணம் யோசிக்கும். இப்போவே அப்படின்னா அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போது உலகின் மிகப்பெரும் சாம்ராஜ்யம் ரோமாபுரி. அந்த குடிமகன் ஒருத்தவன் சொல்லும் பொழுது எப்படி அவன் பவுல்மா கை வைப்பாங்க? அப்போது அந்த 1000 தலைவர் அந்த படையே மிரளுது, தலைமைச் சங்கம் மிரளுது. என்ன பண்ணுறாங்க? சரி, இந்த ரோமை குடிமங்கிறதால இன்னைக்கு என்ன பண்ணாங்க, நாடு கடத்தணும்னு சொல்லிட்டு அவர் நாடு கடத்துவாங்க. அப்புறம் மாத்தா தீவு கப்பல் விட பிறகு அப்படியே வரும், பகுதி வரும். ஏன் சொல்கிறேன்னா, கடவுள் தூய பவுலடிகளார் தன் உயிரையே கொடுத்து ஏசப்பாவை மாற்றிப்படுத்தினார். சகோதரர்களே, இதுதான் ஒரு தகப்பனுக்கு செய்கிற பிள்ளைகள் செய்கிற கைமாறு. கைமாறு. தந்தையானவர் ஏசப்பாவை மகிமைப்படுத்தினார். அதுபோல நாமும் நம்மை படைத்த ஆண்டவரை, நமக்காக உசுரை கொடுத்த, இல்லையா, நமக்காக தன் உயிரையே சிலுவை மரத்தில் கையளித்த அந்த இயேசு ஆண்டவருக்கு நாமும் அவரை மாற்றிப்படுத்தணும். நாமும் அவரை பெருமைப்படுத்தணும். நாமும் அவருக்குரிய ஒரு மரியாதை, மதிப்பை உண்டு பண்ணி கொடுக்கணும். நம்முடைய கடமை அது. அன்றைக்கு பவுல் செய்தார். நாம் நம்ம யோசிச்சு பாருங்க பார்ப்போம். பவுலை போல நம்முடைய உசிரியை தலையை துண்டாக வெட்டி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எதிர்பார்க்கல. அன்றைக்கு பவுல் கொடுத்தார். அவருடைய விசுவாசம் அப்படி. அட்லீஸ்ட் நாம் என்ன பண்ணலாம்? கொஞ்சமாவது ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கும் விதமாக நம்ம வாழ்ந்தாலே போதாதா? வாழ முயற்சிப்போம். நாம் நம்முடைய வார்த்தையில், நம்முடைய செயலில், இல்லையா, கொஞ்சமாவது ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ முயற்சிப்போம். அப்படியே முழுவதும் அப்படியே வாழ்ந்து நம்ம வேலை சாட்சியம் மறிக்கணும் ஆண்டவர் வந்து ஆசைப்படல. கொஞ்சமாவது, இல்லையா, நம்ம ஆடுகள் இந்த ஆயனுடைய வார்த்தையை கேட்டு கொஞ்சமாவது
அவருக்கு மரியாதை செய்வோம், மகிமை செய்வோம். மகிமை செய்யும் பிள்ளைகளாக நாம் வாழ ஜெபிப்போம். நன்றி. நாளை சந்திப்போம்.